Hi friends, வணக்கம். Welcome back to Tamil Mitran. தல அஜித்துடைய விவேகம் திரைப்படம் அடுத்த மாசம் 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 3ஆம் தேதி விவேகம் படத்துடைய ட்ரைலர் வெளிவர இருக்கு. தல ரசிகர்கள் அதற்காக தான் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இயக்குனர் சிவா அஜித் கூட்டணியில உருவாக்கி இருக்கிற இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைப்பாளர் அனிருத்தோட இசையில பாடல்கள் செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. விவேகம் படத்துடைய 3வது சிங்கிள் ட்ராக்க சில தினங்களுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் அனிருத் வெளியிட்டாரு. காதலாடா அப்படின்னு தொடங்குற இந்த பாடலுக்கான வரிகளை கபிலன் வைரமுத்து எழுதியிருந்தாரு. இணையதளத்துல செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த பாடல் அனிருத்காக நான் எழுதின முதல் பாடல் அப்படின்னு சொல்றாரு கபிலன் வைரமுத்து. அவர் மேலும் சொல்றப்ப மிக சின்ன வயசுல பன்முக இசைத்தன்மையோட இருக்கிறாரு அனிருத். எல்லா ரசிகர்களையும் மகிழ்விக்கிற சந்தை நுணுக்கங்களையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு இசை ஏவுகணை அப்படிங்கிற பட்டமே கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்கிட்ட காதலாடா பாடல்ல பொல்லாத போர்களில் உன் வேர்வையாக போத்திருப்பேனே அப்படின்னு வரி வருது. போர்கள்ல ஆயுதமா அப்படின்னு இருந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறப்ப பாடுகிற பெண் கதாபாத்திரம் மிகவும் மென்மையானவர், ஆயுதம் போன்றவர் கிடையாது. வேர்வை அப்படிங்கிறது உழைப்போட குறியீடு. போர்கள்ல உன் முயற்சியா நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் கவிதை கலந்து பாடுறாரு அப்படின்னு சொல்றாரு. இதே பாடல்ல ஆழகால நஞ்சு பாய்ந்தது அப்படின்னு ஒரு வரி வரும். இது கதைக்கு தொடர்புடைய வரிகள். உலகத்திலேயே மிக கொடிய விஷமா சிருஷ்டிக்கப்படுறது ஆழகால விஷம். அது போன்ற ஒரு கொடிய துன்பம் நேர்ந்திருக்கு, அதிலிருந்து மீண்டு வருவோம் அப்படிங்கறதுதான் ரெண்டு பேரும் பாடுறதா இந்த பாடல்ல வடிவமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் சொல்றப்ப கதை விவாதத்துல கலந்துகிட்டு படத்தோட திரைக்கதைக்கு பங்களிச்சிருக்கிறது மறக்கவே முடியாத அனுபவம். இந்த அனுபவத்தை கொடுத்த இயக்குனர் சிவா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எந்த ஒரு காட்சியையும் கைத்தட்டல் காட்சியா மாற்றக்கூடியது அவருடைய கற்பனை திறன் வியக்க வைக்குது அப்படின்னு சொல்றாரு. அஜித்தை பற்றி ஒரே வரியில சொல்றது அப்படின்னா எல்லா உழைப்பும் ரசிகர்களுக்கே அப்படிங்கறதா அவருடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஹாலிவுட் தரத்துல விவேகம் படம் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹாலிவுட்டோட உயரம் எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இனம், மொழி, நாடு கடந்து எல்லா சினிமா ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு படத்தை தான் உலக சினிமாவா நாம பார்க்க முடியும். நிச்சயமா விவேகம் படம் அப்படி ஒரு சினிமாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கபிலன் வைரமுத்து. அப்பாவுக்கு பையன் தப்பா பிறந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விவேகம் படத்தை பற்றியும் தல அஜித் பற்றியும் கபிலன் வைரமுத்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். கபிலன் வைரமுத்துவுக்கு நம்ம தமிழ் மித்திரன் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.